அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வியோட விடைகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வியோட விளக்கங்களை பார்ப்போம். கேள்வியெல்லாம் வாசிச்சிருப்பீங்க. நான் நேரடியாக விளக்கத்துக்குள்ளே போகிறேன். இது எந்த தியரியோட பேஸ் ஆகிக்குதுன்னு சொன்னால் டெல்டா ஜி மறையாவதற்கான நிபந்தனைகள் அப்படின்னு நேரடியாக தியரி பாயிண்டோட தொடர்புபட்ட ஒரு விடை. இந்த டெல்டா ஜி மறையாகிறதுக்கு எங்களுக்கு 3 சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒன்று டெல்டா ஹெச் சிறிது பூஜ்ஜியமாகவும், இன்னொன்று டெல்டா எஸ் பெரிது பூஜ்ஜியமாகவும் இருந்தால், சிறிது பூஜ்ஜியம்னு சொன்னால் மைனஸ், டெல்டா ஹெச் பெரிது பூஜ்ஜியம்னு சொன்னால் பிளஸ். ஆக டெல்டா ஹெச் மைனஸ் ஆகவும் டெல்டா எஸ் பிளஸ் ஆகவும் இருந்தால் எந்த ஒரு வெப்பநிலையிலையும் டெல்டா ஜி வந்து மைனஸ் ஆக காணப்படும். அதே மாதிரி டெல்டா ஹெச் பெரிது பூஜ்ஜியமாகவும் டெல்டா எஸ் பெரிது பூஜ்ஜியமாகவும் ரெண்டுமே பிளஸ் ஆக இருந்தால் உயர் வெப்பநிலைகள்லையும், ரெண்டுமே மைனஸ் ஆக இருந்தால் தாழ் வெப்பநிலையிலையும் இந்த டெல்டா ஜி மைனஸ் ஆகும். இந்த தியரியோட ஃபுல்லா டிபெண்ட் ஆகின கேள்விதான் இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி. ஆக நான் கேள்வி அவதானிப்போம். ஏ கூற்று அவங்க தந்திக்கிற தாக்கங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையானது இந்த நிபந்தனைகள் மட்டும். டெல்டா ஹெச்டையும் டெல்டா எஸ்டையும் நிபந்தனைகள். டெல்டா ஜிக்கு வாங்கலே. முதலாவது ஏ கூற்றுல டெல்டா ஜி மைனஸ் ஆகணும்னு சொன்னால் இந்த 3 தியரியிலையும் இந்த 3 நிபந்தனைகளையும் ஏதாவது ஒன்று நிபந்தனையை திருப்தி செய்யணும். முதலாவது பாருங்க, டெல்டா ஹெச்சும் டெல்டா எஸ்ஸும் பிளஸ். அப்ப உயர் வெப்பநிலைகளில் இந்த டெல்டா ஜி மைனஸ் ஆகலாம். ஆகவே ஏ கூற்றுன்னு சொல்றது சரியான கூற்றுன்னு சொல்லி வரும். ஆகவே ஏ கூற்றுன்னு சொல்றது சரியான கூற்றாக வரும். அதே மாதிரி டெல்டா ஜி பிளஸ் நிக்குது பில, அதை விட்டுருங்க. அது அடுத்தது டெல்டா ஜி மைனஸ் ஆகிறது சி கூற்றுல அவதானிங்க. டெல்டா ஹெச் வந்து பிளஸ் ஆம், டெல்டா எஸ் மைனஸ் ஆம். டெல்டா ஹெச் பிளஸ் ஆகவும் டெல்டா எஸ் மைனஸ் ஆகவும் வார ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் மீக்குதான்னு கேட்டால் இதுல டெல்டா ஜி அவ்வாறு மைனஸ் ஆகக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. ஆகவே சி கூற்று பிழை. இப்போ பிஎம்டியையும் அவதானிச்சிங்கன்னு சொன்னால் இந்த பிஎம்டியும் ஃபுல்லா பிளஸ்ஸோட இருக்கிறது, டெல்டா ஜி பிளஸ். இப்போ இதில் அப்படியே ஒப்போசிட் டெல்டா ஜி பிளஸ் ஆகிறதுக்கான நிபந்தனைகளாக இருக்கு. இந்த எல்லா நிபந்தனைகளையும் எந்த சமன்பாட்டில் இருந்து வருதுன்னு சொன்னால் டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் என்ற நிபந்தனைகளிலிருந்து வருது. இப்போ பிஎம்டிஎம் அவதானிக்க எனக்கு டெல்டா ஜி நேராவதற்கான நிபந்தனைகளை எனக்கு அவதானிக்க இயலும். அப்போ அதுக்குள்ள நான் போனேன்னு சொன்னால் டெல்டா ஜி நேராவதற்கான நிபந்தனையும் 3 இருக்குது. அதில் அப்படியே ஆப்போசிட்னு சொன்னேன். ஆகவே டெல்டா ஹெச் பிளஸ் ஆகவும் டெல்டா எஸ் மைனஸ் ஆகவும் இருந்தால் எந்த ஒரு வெப்பநிலையிலையும் அது என்னவாக இருக்கும்னு சொன்னால் பிளஸ் ஆக காணப்படும். டெல்டா ஹெச் பெரிது பூஜ்ஜியம், டெல்டா எஸ் பெரிது பூஜ்ஜியம், ரெண்டுமே பிளஸ் ஆக இருந்தால் தாழ் வெப்பநிலைகள்லையும், ரெண்டுமே மைனஸ் ஆக இருந்தால் உயர் வெப்பநிலைகள்லையும் இந்த டெல்டா ஜின்னு சொல்றது நேராகும். ஆகவே இந்த ஏபிடி சரியான விடைன்னு சொல்லி வரும். ஆகவே இந்த கேள்விக்கு ஆன்சர் 5வது ஆன்சர்னு சொல்லி வரும்.